Hi viewers, welcome to my channel SM EduTalk. This is Dr. S. Mallikarjunan. Projection of lines part 1 video la line na enna, அதனுடைய positions, projections and drawing procedure பத்தி பார்த்தோம். இந்த part 2 வீடியோல லைன் உடைய projections எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். குறிப்பா 4வது பொசிஷன்ல லைன் இருக்கும்போது, அதாவது ஒரு லைன் ரெண்டு ரெஃபரன்ஸ் பிளேன்ஸுக்கும் இன்க்ளைண்டா இருக்கும்போது அதனுடைய ப்ரொஜெக்ஷன்ஸை எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வீடியோக்குள்ள போவீங்கன்னு நம்புறேன். அதுதான் என்ன தொடர்ந்து வீடியோக்குள்ள அப்லோட் செய்யறதுக்கான மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ல ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புறேன். முதல்ல டிராயிங் வரையறதுக்கு என்ன லைன்ஸ் யூஸ் செய்யணும், அதை எந்த பென்சிலால வரையணும்ன்றது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இத என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் ரிப்பீட்டடா சொல்லிட்டே வரேன். ஏன்னா அப்பதான் டிராயிங்கோட பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். இந்த ஸ்லைட்ல அதற்கான டீடைல்ஸ் இருக்கு. இத பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதால திரும்ப சொல்ல போறதில்ல. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க டிராயிங்ல எது ஆப்ஜெக்டோ அதுக்கு மட்டும்தான் திக் லைன்ஸ் அண்ட் ஹெச் பென்சில் யூஸ் செய்யணும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ்ல லைன் தான் ஆப்ஜெக்ட். டிராயிங்ல அதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூவை திக்கா வரையணும். அதை தவிர மற்ற எல்லா லைன்ஸையும் 2H பென்சில் யூஸ் செஞ்சு தின்னாதான் வரையணும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ்ல ஆஸ் பர் சிலபஸ் டிராயிங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல தான் வரையணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். above HP and in front of VP. இதுல above HP னா front வியூவை XY லைனுக்கு மேலையும், on HP னா front வியூவை XY லைனின் மீதும் வரைய வேண்டும். அதுபோல in front of VP னா டாப் வியூவை XY லைனுக்கு கீழையும், on VP னா டாப் வியூவை XY லைனின் மீதும் வரைய வேண்டும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ்ல கேள்விகள் அனைத்தும் inclined to both the planes என்ற லைனுடைய 4th பொசிஷன்ல இருந்து தான் கேட்பாங்க. இதுல ப்ராப்ளம்ஸ் சால்வ் செய்யறதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. 1 ரொட்டேட்டிங் லைன் மெத்தட், 2 ரொட்டேட்டிங் பிளேன் மெத்தட் ஆர் ட்ரெபிசாய்டல் மெத்தட். இதுலயும் ஆஸ் பர் சிலபஸ் நாம ரொட்டேட்டிங் லைன் மெத்தட் யூஸ் செஞ்சு தான் ப்ராப்ளம்ஸ் சால்வ் செய்ய போறோம். ட்ரெபிசாய்டல் மெத்தட நம்ம பார்க்க போறதில்ல. இந்த மெத்தடை யூஸ் செஞ்சு எப்படி சால்வ் செய்யறதுன்ற டிராயிங் ப்ரொசீஜரை இப்ப பார்க்கலாம். Draw the projections of a line MN. First, reference line XY வரைஞ்சுக்குங்க. லைன் MN க்கு MN னு ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் வியூல முதல் எண்ட் பாயிண்ட் ஆன M dash மார்க் செய்ய above HP கண்டிஷன் யூஸ் செஞ்சு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். இதன் பெயர் லோக்கஸ் ஆஃப் M dash. அதுபோல இரண்டாவது எண்ட் பாயிண்ட் ஆன N dash மார்க் செய்ய இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். இதன் பெயர் லோக்கஸ் ஆஃப் N dash. இத வரையறதுக்கும் above HP கண்டிஷனோ அல்லது வேறு சில டேட்டாவோ கொடுக்கப்படலாம். டாப் வியூல முதல் எண்ட் பாயிண்ட் ஆன M மார்க் செய்ய in front of VP கண்டிஷன் யூஸ் செஞ்சு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். இதன் பெயர் லோக்கஸ் ஆஃப் M. அதுபோல இரண்டாவது எண்ட் பாயிண்ட் ஆன N மார்க் செய்ய இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். இதன் பெயர் லோக்கஸ் ஆஃப் N. இத வரையறதுக்கும் in front of VP கண்டிஷனோ அல்லது வேறு சில டேட்டாவோ கொடுக்கப்படலாம். inclined to both the planesல வர எல்லா ப்ராப்ளத்திலையும் front view and top view ரெண்டுக்குமே ட்ரூ லென்த் கிடைக்காது. apparent length தான் கிடைக்கும். ஆனா ட்ரூ லென்த்தை யூஸ் பண்ணாம ப்ராப்ளத்தை சால்வ் செய்யவே முடியாது. அதனால முதல்ல ட்ரூ லென்த் லைனை வரையணும். XY லைனுக்கு மேல இருக்கிற ரெண்டு லோக்கஸையும் கனெக்ட் செஞ்சு ஒரு இன்க்ளைன் லைன் வரையணும். இதுதான் ஆக்சுவல் லைன் MN. இங்க இத M dash N1 dash னு கூப்பிடலாம். இதனுடைய நீளம் தான் கொடுக்கப்பட்ட உண்மையான நீளம், அதாவது ட்ரூ லென்த். இந்த ட்ரூ லென்த் லைனுடைய ஆங்கிள் தான் தீட்டா, அதாவது ட்ரூ இன்க்ளினேஷன் வித் HP. ட்ரூ லென்த் லைனுடைய ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸையும் வெர்டிகலா லோக்கஸ் ஆஃப் M க்கு ப்ரொஜெக்ட் செய்யணும். அவை லோக்கஸ் ஆஃப் M உடன் இன்டர்செக்ட் செய்து M and N1 என்ற இரண்டு பாயிண்ட்ஸ் உருவாக்கும். இந்த இரண்டு பாயிண்ட்ஸுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸை ரேடியஸா எடுத்துக்கிட்டு M சென்டரா வச்சு காம்பஸ்ல ஒரு ஆர்க் அடிச்சா அது லோக்கஸ் ஆஃப் N ல கட் பண்ணி N என்ற பாயிண்ட் உருவாகும். M ஐயும் N ஐயும் கனெக்ட் செஞ்சா
நமக்கு தேவையான லைனுடைய டாப் வியூ கிடைக்கும். இந்த டாப் வியூடைய லென்த் ட்ரூ லென்த்தை விட குறைவா தான் இருக்கும். இத அப்பேரண்ட் லென்த்னு சொல்லலாம். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் mn equal to mn1. இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ் செய்யும் போது யூஸ் ஆகும். இந்த டாப் வியூ லைனுடைய ஆங்கிள் தான் பீட்டா, அதாவது அப்பேரண்ட் இன்க்ளினேஷன் வித் VP. இது வரைக்கும் XY லைனுக்கு மேல ட்ரூ லென்த் லைன் வரைஞ்சி அத கீழே ப்ரொஜெக்ட் செஞ்சு டாப் வியூ வரைஞ்சோம். அத இப்ப ரிவர்ஸ்ல செய்யலாம். அதாவது XY லைனுக்கு கீழே ட்ரூ லென்த் லைன் வரைஞ்சி அத மேல ப்ரொஜெக்ட் செஞ்சு ஃப்ரண்ட் வியூ வரையலாம். ஃபர்ஸ்ட் XY லைனுக்கு கீழே ரெண்டு லோக்கஸையும் கனெக்ட் செஞ்சு ட்ரூ லென்த்ல ஒரு இன்க்ளைன் லைன் வரையணும். இங்க இத mn2 னு கூப்பிடலாம். இந்த ட்ரூ லென்த் லைனுடைய ஆங்கிள் தான் phi, அதாவது ட்ரூ இன்க்ளினேஷன் வித் VP. பாயிண்ட் n2 வெர்டிகலா லோகஸ் ஆஃப் m' க்கு ப்ரொஜெக்ட் செய்யணும். அது லோகஸ் ஆஃப் m' உடன் இன்டர்செக்ட் செய்து n2' னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். m' க்கும் n2' இருக்கிற டிஸ்டன்ஸ ரேடியஸா எடுத்துக்கிட்டு m' சென்டரா வச்சு காம்பஸ்ல ஒரு ஆர்க் அடிச்சா அது லோகஸ் ஆஃப் n' கட் பண்ணி n' பாயிண்ட உருவாக்கும். m' n' கனெக்ட் செஞ்சா நமக்கு லைனுடைய ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். இந்த ஃப்ரண்ட் வியூடைய லென்த் ட்ரூ லென்த்தை விட குறைவா தான் இருக்கும். இத அப்பேரண்ட் லென்த்னு சொல்லலாம். இங்கேயும் கவனிக்க வேண்டிய விஷயம் m' equal to m'(n2'). இதையே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ் செய்யும் போது யூஸ் ஆகும். இந்த ஃப்ரண்ட் வியூ லைனுடைய ஆங்கிள் தான் ஆல்பா, அதாவது அப்பேரண்ட் இன்க்ளினேஷன் வித் HP. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் n' and n ஒரு லைனால கனெக்ட் பண்ணனும். இந்த லைன் வெர்டிகலா இருந்தா நம்ம வரைஞ்ச டிராயிங் கரெக்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம். The end A of a line AB is 10 mm above HP and 15 mm in front of VP. The true length of the line is 60 mm and is inclined at 30 degree to HP and 45 degree to VP. Draw the projections. Given data, இந்த கேள்வியில true length of the line AB equal to 60 mm னு கொடுத்திருக்காங்க. true length யூஸ் செஞ்சு ஒரு லைன் XY லைனுக்கு மேல வரைய ட்ரூ இன்க்ளினேஷன் வித் HP θ 30 டிகிரி நோ, இன்னொரு லைன் XY லைனுக்கு கீழே வரைய ட்ரூ இன்க்ளினேஷன் வித் VP phi equal to 45 டிகிரி நோ கொடுத்திருக்காங்க. இப்ப கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு லைன் AB யோட ப்ரொஜெக்ஷன்ஸ, அதாவது ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூவை எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் XY வரைஞ்சுக்கங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல பாயிண்ட வரைவதற்கு அதன் பொசிஷனை 20 mm above HP, 30 mm in front of VP னு கொடுத்திருப்பாங்க. அதுபோல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்லயும் கொடுப்பாங்க. என்ன, அங்க ஒரு பாயிண்ட்னா இங்க ரெண்டு பாயிண்ட்ஸ், அதாவது லைனுக்கு ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ். சோ ஒரு லைன் வரையணும்னா நமக்கு அதோட லென்த் வேணும். அதை தவிர அதனுடைய ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸோட பொசிஷனும் தேவை, அல்லது ஒரு எண்ட் பாயிண்டோட பொசிஷனும் லைனுடைய ஆங்கிளும் தேவை. இங்க given டேட்டாவுல லைன் AB உடைய லென்த்தும், அதாவது ட்ரூ லென்த்தும், அதனுடைய ஆங்கிளும் ஒரு எண்ட் பாயிண்டோட பொசிஷனும் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு முதல்ல ஒரு லைன் வரையலாம். லைன் AB ல ஒரு எண்ட் பாயிண்ட் A ஓட பொசிஷன் 10 mm above HP and 15 mm in front of VP னு கொடுத்திருக்காங்க. இதுல முதல் கண்டிஷன் 10 mm above HP. அப்ப எண்ட் பாயிண்ட் A ஓட ஃப்ரண்ட் வியூவை XY க்கு 10 mm மேல வரையணும். ஆனா இங்க முதல்ல பாயிண்ட வரையாம அதற்கு பதிலா XY க்கு 10 mm மேல ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை வரைங்க. இந்த லைனோட லெஃப்ட் சைடுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் செய்யுங்க. அதுதான் எண்ட் பாயிண்ட் A ஓட ஃப்ரண்ட் வியூ A'. வரையப்பட்ட இந்த லைனை நாம லோகஸ் ஆஃப் A' னு கூப்பிடலாம். அடுத்த கண்டிஷன் 15 mm in front of VP. சோ எண்ட் பாயிண்ட் A ஓட டாப் வியூவை XY க்கு 15 mm கீழே வரையணும். இங்கேயும் முதல்ல பாயிண்ட வரையாம அதற்கு பதிலா XY க்கு 15 mm கீழே ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை வரைங்க. இதுதான் லோகஸ் ஆஃப் A. இப்ப A' வெர்டிகலா கீழே லோகஸ் ஆஃப் A க்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. அது இன்டர்செக்ட் செய்யற பாயிண்ட் தான் எண்ட் பாயிண்ட் A ஓட டாப் வியூ A. எண்ட் பாயிண்ட் B கான பொசிஷன் क्वेश्चनல கொடுக்கல. அதற்கு பதிலா லைனுடைய ஆங்கிள் அண்ட் லென்த் கொடுத்திருக்காங்க. லைன் AB
30 டிகிரி டு ஹெச்பி கொடுத்திருக்காங்க. ஹெச்பி கண்டிஷன் எப்பவுமே ஃப்ரண்ட் வியூ தான் ரெஃபர் செய்யும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல ஃப்ரண்ட் வியூ எப்பவுமே XY லைனுக்கு மேல தான் வரும். அதனால XY லைனுக்கு மேல பாயிண்ட் A' இருந்து XY லைன் அல்லது லோக்கஸ் ஆஃப் A' 30 டிகிரில ஒரு தின் லைனை மேல் நோக்கி வரைங்க. லைன் ABயோட லென்த் அதாவது ட்ரூ லென்த் 60 mm கொடுத்திருக்காங்க. பாயிண்ட் A' சென்டரா வச்சு 60 mm ரேடியஸுக்கு காம்பஸை யூஸ் பண்ணி இந்த லைன் மேல ஒரு ஆர்க் அடிங்க. அதுதான் B1'. லைன் A' B1' லைனுடைய ட்ரூ லென்த்தை குறிக்குது. இன்க்ளைன் டு போத் தி பிளேன்ஸ் ப்ராப்ளத்துல ட்ரூ லென்த்தே தெரியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே சமயம் ட்ரூ லென்த் இல்லாம ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைய முடியாது. அதனாலதான் இந்த லைனை ட்ரூ லென்த்ல வரைஞ்சிருக்கோம். இதை யூஸ் செஞ்சு நாம ஃப்ரண்ட் வியூவை வரைய போறோம். இப்ப ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை பாயிண்ட் B1' வழியா பாஸ் ஆகிற மாதிரி வரைங்க. இந்த லைன் மீது தான் ஃப்ரண்ட் வியூவோட செகண்ட் எண்ட் பாயிண்ட் B' மார்க் செய்ய போறோம். அதனால இந்த லைன் தான் லோக்கஸ் ஆஃப் B'. பாயிண்ட் B1' வெர்டிகலா லோக்கஸ் ஆஃப் Aக்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. உங்களுக்கு பாயிண்ட் B1 கிடைக்கும். பாயிண்ட் Aல இருந்து XY லைனுக்கு ஆர் லோக்கஸ் ஆஃப் Aக்கு 45 டிகிரில ஒரு தின் லைனை கீழ் நோக்கி வரைங்க. இந்த 45 டிகிரி லைன்ல ட்ரூ லென்த் 60 mm மார்க் செய்யுங்க. இதற்கு காம்பஸையோ அல்லது நார்மல் ஸ்கேலையோ யூஸ் செய்யலாம். ட்ரூ லென்த்தை மார்க் செஞ்ச உடனே உங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட் தான் B2. இப்போ ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை பாயிண்ட் B2 வழியா பாஸ் ஆகிற மாதிரி வரைங்க. இந்த லைன் மீது தான் டாப் வியூவோட செகண்ட் எண்ட் பாயிண்ட் ஆன B மார்க் செய்ய போறோம். அதனால இந்த லைன் தான் லோக்கஸ் ஆஃப் B. அடுத்தது பாயிண்ட் Aவை சென்டரா வச்சு AB1 ரேடியஸா வச்சு காம்பஸை யூஸ் பண்ணி லோக்கஸ் ஆஃப் B மேல ஒரு ஆர்க் அடிங்க. அதுதான் பாயிண்ட் B. பாயிண்ட் Aவையும் பாயிண்ட் Bவையும் ஒரு திக் லைனால கனெக்ட் செய்யுங்க. இந்த லைன் AB தான் நமக்கு தேவையான டாப் வியூ. பாயிண்ட் B2வை வெர்டிகலா லோக்கஸ் ஆஃப் A' ப்ரொஜெக்ட் செய்யுங்க. உங்களுக்கு பாயிண்ட் B2' கிடைக்கும். பாயிண்ட் A' சென்டரா வச்சு A' B2' ரேடியஸுக்கு காம்பஸை யூஸ் பண்ணி லோக்கஸ் ஆஃப் B' மேல ஒரு ஆர்க் அடிங்க. அதுதான் பாயிண்ட் B'. பாயிண்ட் A'-ஐயும் பாயிண்ட் B'-ஐயும் ஒரு திக் லைனால கனெக்ட் செய்யுங்க. இந்த லைன் A' B' தான் நமக்கு தேவையான ஃப்ரண்ட் வியூ. ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் படி ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் வெர்டிகல் ப்ரொஜெக்டார்ஸால் கனெக்ட் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். ஏற்கனவே லெஃப்ட் எண்ட் A' அண்ட் A கனெக்ட் செய்யப்பட்டு விட்டது. அதுபோல ரைட் எண்ட் B'-ஐயும் B-ஐயும் வெர்டிகல் ப்ரொஜெக்டாரால் கனெக்ட் செய்ய வேண்டும். இதன் மூலம் நீங்கள் வரைந்திருக்கும் டிராயிங்கை சரிபார்க்கலாம். எண்ட் பாயிண்ட்ஸ் B' அண்ட் B-ஐ ஒரு லைனால் கனெக்ட் செய்யும் போது அந்த லைன் வெர்டிகலாக இருந்தால் நீங்கள் சரியாக வரைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இதுவே அந்த லைன் வெர்டிகலாக வராமல் இன்க்ளைன்டாக வந்தால் நீங்கள் தவறாக வரைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ட்ரூ லென்த்தை உபயோகப்படுத்தி வரைந்த லைனின் இன்க்ளினேஷன் வித் HP தான் 30 டிகிரி. இதை தீட்டா என்று குறிப்பிடலாம். அதுபோல ட்ரூ லென்த்தை உபயோகப்படுத்தி வரைந்த லைனின் இன்க்ளினேஷன் வித் VP தான் 45 டிகிரி. இதை phi என்று குறிப்பிடலாம். கொஸ்டினில் கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு ஆங்கிள்ஸ் மற்றும் ட்ரூ லென்த்தை நீங்கள் டைமென்ஷனிங் செய்ய வேண்டியது அவசியம். நாம் இந்த மூன்றையும் டைமென்ஷனிங் செய்துவிட்டதை நீங்கள் டிராயிங்கில் பார்க்கலாம். டிராயிங் வரைவதை தவிர வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குமா என்றால் இருக்கலாம். உங்களை அப்பேரண்ட் லென்த் ஆஃப் தி லைன் AB இன் ஃப்ரண்ட் வியூ, அதாவது ஃப்ரண்ட் வியூ A' B' உடைய லென்த்தை கண்டுபிடிக்க கூறலாம். அதுபோல அப்பேரண்ட் லென்த் ஆஃப் தி லைன் AB இன் டாப் வியூ, அதாவது டாப் வியூ AB உடைய லென்த்தை கண்டுபிடிக்க கூறலாம். அப்போது நீங்கள் ஸ்கேலை வைத்து இந்த இரண்டு லைனுடைய லென்த்தையும் மெஷர் செய்து சொல்லலாம். மேலும் இந்த ஃப்ரண்ட் வியூ A' B' உடைய ஆங்கிள் ஆல்பாவையோ டாப் வியூ AB உடைய ஆங்கிள் பீட்டாவையோ கூட கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போது நீங்கள் ப்ரொட்ராக்டரை வைத்து இந்த இரண்டு லைன்ஸின் ஆங்கிளையும் மெஷர் செய்து சொல்லலாம். எப்பவுமே ஆப்ஜெக்ட் லைன்ஸ் தான் H பென்சிலை யூஸ் பண்ணி திக்கா வரையணும். இந்த டிராயிங்ல கொடுக்கப்பட்ட லைனோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ தான் நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ். அதனால அவற்றை மட்டும் திக்கா வரையணும். அவற்றை தவிர
மற்ற அனைத்து லைன்ஸையும் 2H பென்சிலை யூஸ் பண்ணி தின்னாகத்தான் வரைய வேண்டும். அடுத்த ப்ராப்ளம். The end P of a 70 mm long line PQ is 15 mm above HP and 20 mm in front of VP. Q is 40 mm above HP. Its plan is inclined at 45 degree to VP. Draw the projections and find its true inclinations. Given data, இந்த கேள்வியில true length of the line PQ 70 mm னு கொடுத்திருக்காங்க. Next, plan is inclined at 45 degree to VP. Engineering graphicsல front view-வை elevation னு சொல்லலாம். அதுபோல top view-வை plan னு சொல்லலாம். So, இங்க கொடுத்திருக்கிறது top view உடைய angle, அதாவது apparent inclination with VP beta equal to 45 degree. இப்ப கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு லைன் PQ ஓட projections, அதாவது front view and top view-வை எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். First, reference line XY வரைஞ்சுக்குங்க. லைன் PQ-ல ஒரு end point P ஓட பொசிஷனை 15 mm above HP and 20 mm in front of VP னு கொடுத்திருக்காங்க. இதுல முதல் கண்டிஷன் 15 mm above HP. அப்ப end point P ஓட front view-வை XY க்கு 15 mm மேல வரையணும். அதற்கு XY க்கு 15 mm மேல ஒரு ஹரிசாண்டல் thin லைனை வரைங்க. இந்த லைனோட லெஃப்ட் சைடுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட மார்க் செய்யுங்க. அதுதான் end point P ஓட front view P'. P' வரையப்பட்ட இந்த லைனை நாம locus of P' னு கூப்பிடலாம். அடுத்த கண்டிஷன் 20 mm in front of VP. So, end point P ஓட top view-வை XY க்கு 20 mm கீழ வரையணும். அதற்கு XY க்கு 20 mm கீழ ஒரு horizontal thin line வரைங்க. இதுதான் locus of P. இப்ப P' வெர்டிகலா கீழ locus of P க்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. அது இன்டர்செக்ட் செய்யற பாயிண்ட் தான் end point P ஓட top view small p. செகண்ட் end point Q க்கான பொசிஷனை 40 mm above HP னு கொடுத்திருக்காங்க. அதற்கு XY க்கு 40 mm மேல ஒரு horizontal thin line வரைங்க. இதுதான் locus of Q'. பாயிண்ட் P' சென்டரா வச்சு லைன் PQ ஓட true length 70 mm ரேடியஸா வச்சு காம்பஸை யூஸ் பண்ணி locus of Q' மேல ஒரு ஆர்க் அடிங்க. அதுதான் Q1'. அதன் பின் P' Q1' ஒரு thin லைனால் ஜாயின் செய்யுங்க. லைன் P' Q1' லைனுடைய ட்ரூ லென்த்தை குறிக்குது. பாயிண்ட் Q1' வெர்டிகலா locus of P க்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. உங்களுக்கு பாயிண்ட் Q1 கிடைக்கும். டாப் வியூ PQ வரைய நமக்கு ரெண்டு லோக்கஸ் வேணும். ஆனா XY லைனுக்கு கீழ வரைய வேண்டிய செகண்ட் எண்ட் பாயிண்ட் Qவுக்கான பொசிஷனை கொஸ்டின்ல கொடுக்கல. அதனால locus of Q வரைய முடியாது. locus of Q இல்லாம எப்படி டாப் வியூ வரையறது? டிராயிங் ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொன்னது உங்களுக்கு நினைவுல இருக்கா? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லோக்கஸ்ல இருக்கிற PQ1 டிஸ்டன்ஸும் டாப் வியூ லென்த் PQவும் ஈக்குவல். அதனால பாயிண்ட் P சென்டரா வச்சு PQ1 ரேடியஸுக்கு காம்பஸை யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் அடிங்க. given டேட்டாவுல பீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. சோ பாயிண்ட் P ல இருந்து லோக்கஸ் ஆஃப் P க்கு 45 டிகிரில ஒரு தின் லைனை கீழ் நோக்கி வரைங்க. இந்த இன்க்ளைன் லைன் ஏற்கனவே வரைந்த ஆர்க்கை இன்டர்செக்ட் பண்ணி பாயிண்ட் Qவை உருவாக்கும். பாயிண்ட் P-யையும் பாயிண்ட் Qவையும் ஒரு திக் லைனால கனெக்ட் செய்யுங்க. இந்த லைன் PQ தான் நமக்கு தேவையான டாப் வியூ. இப்ப ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை பாயிண்ட் Q வழியா பாஸ் ஆகுற மாதிரி வரைங்க. இந்த லைன் தான் லோக்கஸ் ஆஃப் Q. பாயிண்ட் P சென்டரா வச்சு லைன் PQ ஓட ட்ரூ லென்த் 70 mm ரேடியஸா வச்சு காம்பஸை யூஸ் பண்ணி லோக்கஸ் ஆஃப் Q மேல ஒரு ஆர்க் அடிங்க. அதுதான் Q2. அதன் பின் P-யையும் Q2வையும் ஒரு தின் லைனால ஜாயின் செய்யுங்க. லைன் PQ2 லைனுடைய ட்ரூ லென்த்தை குறைக்குது. பாயிண்ட் Q2வை வெர்டிகலா லோக்கஸ் ஆஃப் P' ப்ரொஜெக்ட் செய்யுங்க. உங்களுக்கு பாயிண்ட் Q2' கிடைக்கும். அடுத்தது பாயிண்ட் P' சென்டரா வச்சு P' to Q2' ரேடியஸா வச்சு காம்பஸை யூஸ் பண்ணி
லோகஸ் ஆஃப் Q டேஷுக்கு மேல ஒரு ஆர்க் அடிங்க. அதுதான் பாயிண்ட் Q டேஷ். பாயிண்ட் P டேஷையும் பாயிண்ட் Q டேஷையும் ஒரு திக் லைனால கனெக்ட் செய்யுங்க. இந்த லைன் P டேஷ் Q டேஷ் தான் நமக்கு தேவையான ஃப்ரண்ட் வியூ. நீங்கள் வரைந்திருக்கும் டிராயிங்கை சரிபார்க்க எண்ட் பாயிண்ட் Q டேஷ் அண்ட் Q ஒரு லைனால கனெக்ட் செய்யுங்க. அந்த லைன் வெர்டிகலாக இருந்தா நீங்க சரியாக வரைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ட்ரூ லென்த் ஆன 70 mm டாப் வியூ இன்க்ளினேஷன் ஆன 45 டிகிரியையும் டைமென்ஷனிங் செய்ய வேண்டியது அவசியம். நம்ம ஏற்கனவே டைமென்ஷனிங் செஞ்சிட்டோம். தென் ஃபைண்ட் இட்ஸ் ட்ரூ இன்க்ளினேஷன். ட்ரூ இன்க்ளினேஷனையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்க ப்ரொட்ராக்டரை வச்சு XY லைனுக்கு மேல இருக்கிற ட்ரூ லென்த் லைனோட இன்க்ளினேஷன் தீட்டாவையும் XY லைனுக்கு கீழே இருக்கிற ட்ரூ லென்த் லைனோட இன்க்ளினேஷன் ஃபையையும் மெஷர் செய்து சொல்லலாம். மெஷர் செஞ்ச அப்புறம் நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் theta equal to 28 degree and phi equal to 41 degree. எப்பவுமே ஆப்ஜெக்ட் லைன்ஸ் தான் H பென்சிலை யூஸ் பண்ணி திக்கா வரையணும். இந்த டிராயிங்ல கொடுக்கப்பட்ட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ தான் நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ். அதனால அவற்றை மட்டும் திக்கா வரையணும். அவற்றை தவிர மற்ற அனைத்து லைன்ஸ் ஆர்க் எல்லாத்தையும் 2H பென்சிலை யூஸ் பண்ணி தின்னாகத்தான் வரையணும். ஒரே வீடியோல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ்ல இருக்கிற எல்லா மாடல் ப்ராப்ளத்தையும் கவர் செய்யறது கஷ்டம். அடுத்து வரப்போற வீடியோக்குள்ள நான் மத்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் செய்திருக்கேன். என்ன சப்போர்ட் செய்ய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ.